வெல்கம் ஆல். இப்போ நடந்து முடிஞ்ச சிபிஎஸ்சி 2025 போர்டு எக்ஸாமில் கிட்ட கொஷின் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ லிசன், ப்ரூவ் தட் √5 இஸ் அன் இரேஷனல் நம்பர். இந்த கொஷின் நமக்கு என்சிஆர்டிலையும் இருக்குது. ஓகே, ஸோ லிசன், இங்கே நமக்கு √5னு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? இரேஷனல் நம்பரை ப்ரூவ் பண்ணணும். ஸோ இரேஷனல் நம்பர் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் மூவ் பண்ண போகிறோம். ஸோ கான்ட்ரடிக்ஷன் என்னென்னா நம்ம கிவன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக எடுத்துக்கிட்டு ப்ரூஃப் வந்து மூவ் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் √5 நம்ம இரேஷனல் ப்ரூவ் பண்ணணுமா, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரேஷனல் எடுத்துக்கிட்டு ப்ரூஃப் வந்து மூவ் பண்ணுவோம். லாஸ்ட்டாக ரேஷனல் எடுத்துக்கிட்டது ராங், அது இரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் வந்து முடிப்போம். ஸோ அப்படி தான் நீங்கள் நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லிசன், ப்ரூஃபில் மூவ் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? √5 அப்படிங்கிறது இரேஷனல் ப்ரூவ் பண்ணணுமா, நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்? அசம்ஷனில் √5ங்கிறது ரேஷனல் நம்பர் எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ லெட் அஸ் assume that √5 is rational or rational number. ஓகே, ஸோ இப்போ ஒரு நம்பர் ரேஷனல் நம்பர் அப்படின்னா அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? a/b ஃபார்மேட்டில் இருக்குமா, அதான் எழுத போகிறோம். தட் இஸ் √5 is equal to a/b. முக்கியமாக எழுதக்கூடிய கண்டிஷன் பின்னாடி எழுத போகிற இப்போ அது என்னென்னா இங்கே டினாமினேட்டர் கண்டிப்பாக நமக்கு 0வாக இருக்கக்கூடாது. ஸோ b is not equal to 0 and listen, a and b are integers and co-prime. What is that? A and b are integers and co-prime. Integers நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அது என்ன co-prime? இப்போ co-primeனா a b ரெண்டு நம்பர் இருக்குது. ஓகே, இந்த நம்பர் நம்ம co-primeனு சொல்கிறோம். co-primeனா இது ரெண்டு நம்பருக்கு காமன் ஃபேக்டர் ஒன்றா தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2/3 எடுத்தோம் அப்படின்னா காமன் ஃபேக்டர் நமக்கு என்னவா இருக்குது? ஒன்றா தான் இருக்குது. இந்த ரெண்டு நம்பரும் ஒன்றால் மட்டும் டிவைட் ஆகும், வேறு எந்த நம்பரால் டிவைட் ஆகாது. அதுவே நம்ம இப்போது 5/10 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு காமன் ஃபேக்டர் நமக்கு 1 இருக்குது, 5 இருக்குது. ஓகே, அதே 2/4 எடுத்துக்கிட்டோம்னா 1 இருக்குது, 2 இருக்குது. ஸோ 1 தவிர வேறு எதுவுமே வரக்கூடாது co-prime அப்படின்னா. ஓகே, ஸோ லிசன், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். இதுக்கு இங்கே ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். ஸ்கொயர் பண்ணலாம், ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ் பண்ணலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 the whole square is equal to a/b the whole square. இப்போது இந்த ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆகும். ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைட். ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே a² / b² இண்டிவிஜுவலாக நம்ம ஸ்கொயரில் எழுதிக்கலாம், ஏவையும் பிஐயும். இப்போது b² நம்ம சைடு மூவ் பண்ணலாமா? என்னாகும்? 5b² is equal to a². இப்போது 5 ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிடலாம், நமக்கு டிவிஷன் ஆயிரும் a²/5. இப்போ இதுலேருந்து நம்ம ஒன்று சொல்லணும், என்ன அப்படின்னா a²/5 இருக்கா, இதுக்கான மீனிங் என்னது? 5 divides a². இப்போ ஒரு நம்பர் அந்த ஸ்கொயரை டிவைட் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஏங்கிற நம்பரையும் டிவைட் பண்ணும். ஓகே, ஸோ லிசன், 5 divides a² which implies 5 divides a also. ஓகே, ஸோ இப்போது அந்த ஸ்கொயர் நம்பர் டிவைட் பண்ணால் கண்டிப்பாக அந்த நம்பர் இண்டிவிஜுவலாகவும் நமக்கு ஸ்கொயர் இல்லாமல் டிவைட் பண்ணும். அதை நம்ம எழுதிட்டு வைங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஏக்கு நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம். ஸோ ஏக்கு சப்ஸ்டியூஷன் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா வித் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல் கொடுக்க போகிறோம். ஓகே, 5 with 1 கான்ஸ்டன்ட். ஓகே, இங்கே 5 இருக்குது, ஸோ 5c எடுத்துக்கிட்டோம். சப்போஸ் 3 இருந்தால் 3c எடுத்துக்குவோம், 2 இருந்தால் 2c எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ இங்கே ஏக்கு பதிலாக 5c நம்ம அப்ளை பண்ணலாமா? ஸோ லிசன், b² is equal to 5c the whole square, don't forget, by 5. இப்போ 5c the whole square இருக்குது, 5ஐயும் செய்யும் நம்ம செப்பரேட்டாக ஸ்கொயர் பண்ணலாமா? என்னாகும்? 5 × 25. ஓகே, 5². let's see, c² by 5 which is equal to b². next b² is equal to இங்கே 25 5 ரெண்டுமே காமன் டேபிளில் வரும், 5th டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 5 is 5, 5 5 is 25. ஸோ 5c² கிடைக்கும். இப்போ 5 நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ என்னாகும்? b²/5 is equal to c². ஆக்சுவலி இங்கே நம்ம ஏன் a is equal to 5c எடுத்தோம் அப்படின்னா இங்கே b²/5ன்னு கொண்டு வர பர்பஸ்க்காக தான். ஸோ இப்போ நம்ம முன்னாடி சொன்னோம் a²/5னா 5 divides a², 5 divides a ஆல்சோ சொன்னோமா? அதே மாதிரி நம்ம இங்கே என்ன சொல்லலாம் அப்படின்னா 5 divides b², 5 divides b ஆல்சோ. ஸோ லிசன், 5 divides b² which implies 5 divides b also. I write here 5 is a common factor of both a and b. Yes or no? 5 அப்படிங்கிறது ஏவையும் டிவைட் பண்ணுது, ஆல்சோ பியும் டிவைட் பண்ணுது. ஸோ நம்ம ஜென்ரலாக என்ன எழுதிக்கலாம்? எப்படி எழுதிக்கலாம்? 5 is a common factor of both a and b எழுதிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இப்போ ஏங்கிற நம்பர் பிங்கிற நம்பர் ரெண்டுமே co-prime இருக்கும். co-primeனா ரெண்டுக்குமே காமன் ஃபேக்டர் கண்டிப்பாக ஒன்றா தான் இருக்கணும், 1 மட்டும் தான் இருக்கணும். பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஏங்கிற நம்பருக்கும் பிங்கிற நம்பருக்கும் காமன் ஃபேக்டர் 5ம் கிடச்சிருக்கு.
எஸ், 1 தவிர 5 அப்படிங்கிற ஒரு நம்பரும் கிடச்சிருக்கு. அப்படிங்கிறது கண்டிப்பாக என்ன கிடையாது, கோப்ரைம் கிடையாது. கோப்ரைமாக இருக்காதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரூட் 5ங்கிறது ரேஷனலாக இருக்காது. ஸோ இது ரேஷனலாக இல்லை அப்படின்னா என்னவாக இருக்கும், இரேஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் நமக்கு எண்ட் ஆகும். ஓகே, ஸோ ஐ ரைட் ஹியர், லிசன். 5 is a common factor of both A and B. It is contradiction because our assumption is wrong. I write here, therefore the given number √5 is an irrational number. Hence proved. இந்த மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணி வரணும். Thank you all.